உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மக்களை கூப்பிட்டு வச்சு மேடை போட்டு நான் ஒரு கொத்தடிமை அப்படின்ற மாதிரி ஒப்புக்கொண்ட ஒரே கரகாட்ட கோஷ்டி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான். மேடை போட்டு மக்கள்லாம் வர வச்சு, வாங்க நாங்க ஒரு கொத்தடிமை, வாங்க நாங்க ஒரு கொத்தடிமை, எங்களை நீங்க இனிமேல் உடன்பிறப்புன்னு கூப்பிடாதீங்க, நாங்க ஒரு கொத்தடிமை, அதனால் ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க என்ன ஊப்பின்னு கூப்பிடுறீங்க, அப்படி கூப்பிடாயப்பா, நாங்க இனிமேல் கொத்தடிமை அப்படின்ற மாதிரி தங்களை தாங்களே பிரகடனப்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பா ஒருத்தர் சொன்னாரியா, அதாவது புது வகையான பேரு சொன்னாரு, ப்ரவுட் டு பி கொத்தூஸ். கொத்தடிமாலாம் கிடையாது, கொத்தூஸ் ஷார்ட்டா சொல்றாங்களாமா. அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ் அரசியல் இருக்கு இல்லையா, குட் நைட் அப்படின்றத ஜிஎன் போடுவாங்க, குட் மார்னிங் அப்படின்றத ஜிஎம் போடுவாங்க, அந்த மாதிரி கொத்தடிமை அப்படின்றத கொத்தூஸ் அப்படின்றாங்களாமா. ஜென்சி அரசியல் பேசுறன்ற பேர்ல கொத்தடிமைக்கெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொத்தூஸ்ன்னு சொன்ன ஒரே குரூப் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமை குரூப்ஸ் தான். எப்பா நான் கொத்தடிமைன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கொத்தடிமைன்னு சொல்லல, நீங்களே உங்களை கொத்தடிமை அப்படின்ற மாதிரி ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். எங்களை கொத்தடிமைன்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி நீங்களே டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்க. அதனால இனி வரப்போகும் காலங்கள்ல கொத்தடிமை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா யாரும் என்கிட்ட சண்டை கட்டி வராங்கப்பா, சரியா சொல்லிக்கிறேன். மக்களே, இவங்க கொத்தடிமை என்று ஒப்புக்கொண்ட விடயத்தை நம்ம சாதாரணமா கடந்து போய்விட முடியாது. இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்குது. உள்ளபடியே சுயமரியாதையை மழுங்கடிக்கும் விதமாகத்தான் இன்றைய தினத்துல இவங்க இந்த நிகழ்வை நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட வழக்கம் போல ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்றம் நடத்திய அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த காமெடி ஷோ இருக்கு இல்லையா, அதான் நாங்க ஒரு கொத்தடிமை அப்படின்றத இவங்களாவே டிக்ளரேஷன் கொடுத்த அந்த ஷோ இருக்கு இல்லையா, சோ இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க, சரிங்களா? சரிங்க, இன்றைய தினத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜென்சி கிட்ஸ் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்றாங்க. ஏன்னா ஜென்சி கிட்ஸ்னாலதான் நம்ம தோத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அதனால ஜென்சி கிட்ஸ் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் கிடையாது, வழக்கம் போல 45 வயது நிரம்பிய பெருசுகள் அவங்கதான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்குங்க அவங்களுடைய இளைஞரணியே பார்த்தோம்னா 45 வயது 50 வயது நிரம்பிய நபர்களா தான் இருப்பாங்க. அவங்கதான் இளைஞரணி தலைவர்ன்ற மாதிரி கூறிக்கொள்வார்கள். ஸோ அதனால அதெல்லாம் அவங்கள பொறுத்தவரை பெரிய மேட்ரு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 45 வயது நிரம்பியவர்கள்னா ஜென்சி கிட்ஸ் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுதுன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா இந்த 18 வயதை தொட்டு கொஞ்சம் வருடங்கள் ஆன நபர்கள் தான் ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற மாதிரிதான் ஒரு டேட்டா வந்து இருக்குது, சரியா? சரி, சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஜென்சி கிட்ஸ் நம்ம அரசியல் படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்றாங்க, ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்றாங்க. அந்த நிகழ்ச்சியில இவங்க பேசின பேச்சுகள் இருக்கு இல்லையா, உள்ளபடியே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு பேச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அது எப்படிங்க நீங்க ஓப்பனா வந்து டிக்ளரேஷன் பண்ணுவீங்க? இந்த இளைய தலைமுறைகள் எல்லாத்தையுமே கொத்தடிமைகள் அப்படின்ற மாதிரி எப்படி நீங்க ஒப்புக்கொள்ள சொல்லுவீங்க? நீங்க இளைய தலைமுறைகிட்ட வந்து டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க, வாங்க நாமெல்லாம் கொத்தடிமைகள், நாங்களாம் திமுக இருப்போம், நம்மளாம் கொத்தடிமைகள் அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுக்குறீங்க. எதுக்கு மத்தவங்க கொத்தடிமையா வந்து இருக்கணும்? என்ன ஒரு புள்ளியின் அடிப்படையில் திமுக இணையணும்? என்ன காரணம்? கருணாநிதி அவர்கள் வந்து இருக்கிறாரு, அதற்கு பின்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, அதற்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, அதற்கு பின்பாக எப்படி பார்த்தாலுமே அவருடைய வாரிசு வந்துருவாங்க. அப்ப ஆண்டாண்டு காலமாக வாரிசு அரசியலை கடைபிடிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்மளாம் கொத்தடிமையா இருப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களா? இது ஒரு வகையா வந்து இளைய தலைமுறையுடைய அந்த சுயமரியாதை சிந்தனையை வந்து மழுங்கடிக்கும் விதமா வந்து இல்லையா? ஒவ்வொரு இளைய தலைமுறைகளுமே அரசியலுக்குள்ள வரணும். ஒவ்வொரு இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து அவங்க வந்து பதவிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நீங்க என்ன டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க, எப்படி சொல்லி நீங்க அழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, வாங்க நாமெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கருணாநிதி அவர்கள், அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பின்பாக அவருடைய வாரிசு, அந்த வாரிசுகள் எல்லாத்துக்குமே நாம வந்து கொத்தடிமையா இருப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்களா? இது சுயமரியாதைக்கு எதிரான சிந்தனையா வந்து கிடையாதா? திமுகவுடைய தலைமை மட்டும்தான் அந்த மாதிரி வாரிசா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா திமுக தலைமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தொகுதிக்குள்ளுமே இது மாதிரிதான் வாரிசு அரசியல் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது.
திமுகவுடைய அத்தனை நபர்களுமே வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரிதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. சோ அந்த குறுநில மன்னர்கள் எல்லாத்துக்குமே நாம கொத்தடிமையா இருப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்களா? ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த தொகுதிக்குள்ள ஆண்டாண்டு காலமா வந்து ஒருத்தர் வந்து எம்பியா வந்து இருப்பார், ஆண்டாண்டு காலமா ஒருத்தர் வந்து எம்எல்ஏவா இருப்பார், ஆண்டாண்டு காலமா வந்து அந்த எம்எல்ஏ உடைய பையன் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ வந்து மாறுவார். இது வந்து எம்எல்ஏ எம்பி பதவிகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகள் இருக்கு தெரியுமா, அது முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு குறுநில மன்னராட்சி தான். ஆண்டாண்டு காலமா அவங்கதான் பதவியில அனுபவிக்கிறாங்க. அப்ப இளைய தலைமுறைகளை வாங்க இந்த குறுநில மன்னராட்சிக்கு நாம வந்து கொத்தடிமைகளாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுக்குறீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு தவறான சிந்தனை. சுயமரியாதையை நீங்க மல்லுங்கடிக்கிறீங்க. ஆண்டாண்டு காலத்துக்கு வந்து இந்த இளைய தலைமுறைகள் கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், முழக்கங்கள் இடணும், அதுக்கு பின்பாக வந்து நீங்க பதவியில இருந்துகிட்டே இருப்பீங்க, நாங்க கீழே உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதுக்காக வாங்க நம்மளாம் கொத்தடிமை இருப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு போக்குங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தெரியுமா? திராவிடம்னா என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்கணும். திராவிடம் என்பது தந்தை பெரியாருடைய காலகட்டத்தில் தொடங்கவில்லை. திராவிடம் என்பது ரெவரண்ட் ஜான் ரத்தினம் காலகட்டத்தில் தொடங்கி இருக்குது. திராவிடம் என்பது சாதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கணும். திராவிடம் என்பது சாதிகளுக்கு எதிரானது. திராவிடம் என்பது ரெவரண்ட் ஜான் ரத்தினம் காலகட்டத்துல 1850 காலகட்டங்கள்ல தொடங்கப்பட்டது. 1891 திராவிட மகாஜன சபை என்று சபையை கட்டி எழுப்பிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அயோத்திதாச பண்டித அவர்கள். அவங்க சாதிக்கு எதிராக இருந்தாங்க. ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1892 ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற மாதிரி சபையை கட்டி எழுப்பினாரு. ஆனா இவங்களுடைய வரலாறுகள் எதையுமே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் சொல்லி கொடுத்தது கிடையாது. நாங்க சொல்லி தரோம், இதுதான் திராவிடம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து தந்தை பெரியாருடைய காலகட்டத்துல இருந்து திராவிட சிந்தனையும் தொடங்கல. 1800 காலகட்டங்களே திராவிட சிந்தனை தொடங்கி விட்டது. திராவிடத்தினுடைய முன்னோடி ரெவரண்ட் ஜான் ரத்தினம், அயோத்திதாச பண்டித அவர்கள், தாதா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள், இவங்க எல்லாமே திராவிடத்தினுடைய முன்னோடிகள். இவங்க சாதிகளுக்கு அப்பாற்பட்ட நபர்கள் அப்படின்றத இன்னைக்கு கூட்டத்துல நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும். நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும். இளைய தலைமுறைகள்ட்ட அந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சுயமரியாதை சிந்தனைகள் நீங்க விதைச்சிருந்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு கொத்தடிமைகள் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்களா? சொல்லி கொடுத்துருப்பீங்களா? திராவிடம் என்னங்க? சாதிகளுக்கு அப்பாற்பட்டதாங்க திராவிடம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சாதிகளை எந்தெந்த வகையில கூர்மைப்படுத்தணுமோ அந்தந்த வகையில கூர்மைப்படுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா நீங்க வாங்க, நம்ம இந்த சாதிய சிந்தனை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொத்தடிமையா இருப்போன்றமா நீங்க கூப்பிடுறீங்க. ரெட்டியார் மாநாடு, செட்டியார் மாநாடு, இசை வேளாளர் சங்க மாநாடு, இது போன்று சாதி சங்க மாநாடுகள்ல கலந்து கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கலந்துக்கிட்டாங்க. எங்க திராவிட முன்னேற்ற ஆட்சியில 2021 2026 வரைக்கும் அமைச்சர் பொதுமக்கள் பெரும்பாலான நபர்கள் சாதி சங்க மாநாடுகள்ல போய் அப்பட்டமாவே கலந்துக்கிட்டாங்க. அப்ப இது திராவிடமா? அப்ப இது போன்ற நம்ம இனி வரப்போகும் காலங்களில் செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும் அந்த கூட்டத்துல. அதை விட்டுட்டு வாங்க நம்மளாம் கொத்தடிமையா இருப்போம்னு கூப்பிடுறீங்கன்னா இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்கிற முடியும்? வள்ளி கும்மி அப்படின்ற மாதிரி ஒரு கும்மி, அந்த கும்மியில KKC பாலு என்ன பண்றாருன்னா பொது வழியில அங்க இருக்க பெண்கள்கிட்ட சத்தியம் கேட்கிறாரு. வாமா இந்த சாதிகாரம் போலதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சத்தியம் பண்ணுமான்னு சொல்லி சத்தியம் கேட்கிறாரு KKC பாலு. அந்த KKC பாலுக்கு கலைமாமணி விருதை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கலைமாமணி விருது, சாதிகளை கூர்மைப்படுத்தினால் கலைமாமணி விருது. அப்ப இது போன்றெல்லாம் நம்ம செயல்படக்கூடாது, நம்ம வந்து ஒரு சுயமரியாதை சிந்தனையோட இருக்கணும் அப்படின்றத இந்த கூட்டத்துல சொல்லி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு திமுக இப்படிதான் பண்ணோம், நாமலாம் கொத்தடிமையா இருப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா இதை எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? தந்தை பெரியார் அவர்கள் அத்தனை சாதியம் தான் ஒழிக்கணும்னு சொன்னாப்ல. நாயுடு சாதியின் சாதியை மட்டும் ஒழிச்சிடாதீங்க, மத்த எல்லா சாதியும் ஒழிங்க அப்படி அவர் சொல்லலையே. அப்படி சொல்லலையே. ஆனா திராவிட முன்னேற்றங்கள் என்ன பண்றாங்க? ஜிடி நாயுடு பாலம் அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பாலம் அமைச்சாங்க திமுக. ஜிடி நாயுடு பாலம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு இங்க இருக்க சில போலி பெரியாரிஸ்டுகள், நான் ஒட்டுமொத்தமா சொல்ல, சில போலி பெரியாரிஸ்டுகள் ஃபயர் விட்டாங்க. பாத்தையா ஜிடி நாயுடு பாலம் அப்படின்ற பாலம் கட்டிட்டாங்க திமுக அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டாங்க. அப்ப தந்தை பெரியாருடைய சாதி ஒழிப்பு கொள்கைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்று ஜிடி நாயுடு பாலம் அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பாலம் அமைப்பாங்க. அவங்க அப்படிதான் அமைப்பாங்க. ஆனா நாம வந்து திமுக கொத்தடிமையா இருப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? தவறா வழி நடத்துறீங்க. இளைய தலைமுறைகளை தவறா வழி நடத்துறீங்க. நல்ல வேலை இன்னைக்கு நீங்க கூட்டுன அந்த கூட்டத்துல முக்கால்வாசி பெருசுகள் தான் கலந்து கொண்டுச்சு, சிறுசுகள் யாரும் கலந்து கொள்ளல. அதனால அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். நீங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் ஒப்பு கொண்டாலும் கூட அந்த ஒப்பு கொள்றாங்க தெரியுமா,
அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த கூட்டத்துல இளைய தலைமுறைகள் நல்ல வேலை நிறைய பேர் இல்லை. அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் சொல்வதாக இருந்தால் இங்க யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் யாருக்கும் கொத்தடிமைகள் கிடையாது. அதனால என்னுடைய ஒரு ஹம்லான ரெக்வஸ்ட், நீங்களாவே கொத்தடிமைகள் அப்படின்னு டிக்ளரேஷன் பண்ணி கொடுத்துட்டீங்க. தயவு கூர்ந்து அதை வாபஸ் வாங்கிக்கோங்க. இங்க யாரும் யாருக்கும் கொத்தடிமை கிடையாது என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.